ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ தொடர்ந்து போடவே முடியல. யாரோ கண்ணு வச்சுட்டாவளா என்னன்னு தெரியல. இது இந்த தீபாவளி வேறு வருது பற்றியலா, அப்போல்லாம் ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. வீட்டில் முறுக்கு அதிரசம் சுடுறது வேலைலாம் கிடையாது. அது அந்த காலத்துலேருந்தே நம்ம சுடுறது கிடையாது. இழுத்து போட்டு செஞ்சு அது வரவும் வராது. எனக்கு அதிரசம்லாம் சுத்தமாக சுட்டு போட்டாலும் வராது. முறுக்கு ஓரளவுக்கு எப்போமாவது பண்ணுவேன். ஆனால் அந்த விசேஷ நாட்களில் அப்படி செய்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் இல்லை இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து அன்றைக்கி சாமி கும்பிடணும்ல, அதுக்கு ட்ரெஸ் எடுப்போம். அப்போ நான் சொன்னேன், நான் அந்த ஆன்லைனில் ஒரு சேலை எடுத்திருந்தேன். ஒரு மஞ்சள் கலரும்லாம் பச்சை கலரும்லாம் நான் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு காட்டுதேனே, அதனால தான் இப்போ காட்டலை. எடுத்துருந்தேன். அதே இழுபட்டு வந்து சேர்ந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு புதுசு எடுப்போமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரி சொன்னாங்க, எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு, எனக்குலாம் ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு, அப்போ தீபாவளிக்கு எல்லோரும் புதுசு போடுவாங்க, அப்போ நீங்கள் புதுசு போடலாம் நல்லா இருக்காது, ஒன்று எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாவ, சரி அப்போ எதையாச்சும் ஒன்று எடு அப்படின்னு சொல்லிட்டாவ. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சட்டையை எடுத்துகிட்டு வந்தேன். நான் அந்த ஒரு மஞ்சள் கலராக பச்சை கலரானு என் சிலை எனக்கு சரியாக தெரியலைங்கிறதுனால ஒரு பச்சை கலரில், ஒரு லைட் பச்சை கலரில் ஒரு சட்டையை தூக்கிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு நைட்டு வந்து வேலை முடிஞ்சு வந்த பிறகு காமிச்சா, ஏன்னா மஞ்சள் கலர் எடுக்கலையோ அப்படின்னு கேட்குறது. முதல்ல ட்ரெஸ்ஸே வேண்டான்னு சொன்ன ஆள், அதுக்கப்புறம் எதையாவது ஒன்று எடுன்னு சொன்ன ஆள் மஞ்சள் கலர் எடுக்கலையே. இப்போ மஞ்சள் கலர் வேணும்னு அப்போ தோணியிருக்கலாம் மண்டையில். அப்போ சொல்லணும்லாம் முதல்ல மஞ்சள் கலர் எடுத்துகிட்டு வான்னு. ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வானோன்னா அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வாசித்து போய் மஞ்சள் கலர் எடுக்க முடியுமா? சொன்னால் அதை வாய் தந்து சொன்னால் தானே தெரியும். சரி அப்போ மஞ்சள் கலர் வேணுமானா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். என்னதான் எனக்கு வேறு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி இருக்குது, ஆனால் மேட்சாலாம் ஆகலை. சேலைக்கெலாம் ஒன்றும் மேட்ச் ஆகலை. இருந்தாலும் சரி அன்னைக்கு போட்டேன். நாங்கள் இது வரைக்கும் மேட்சாலாம் ஒரு இடத்துலையும் போட்டு நின்னது கிடையாது. நான் மேட்சாக எடுக்கேன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் மேட்சாக போட்டு சுற்றுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. என் ஆயுஸில் நான் மேட்சாகவே ஒரு நாள் எடுத்தது கிடையாது. நான் ஒரு கலர் எடுப்பேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு கலர் அவர் எடுத்து வச்சுருப்பார். பிள்ளைகளை அதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கோம். இப்படி தான் நாங்களாம் எடுப்போம். ஒரு நாள் இப்போ தானே எல்லா ஆள்களும் மேட்சாக போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்ததுனால தான் இந்த வருஷம் மேட்சாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனாலும் அது கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது கலரு ட்ரெஸ்ஸு. இந்த வட்டம் யாருக்குமே மேட்சாக அமையலை. அதாவது எந்தெந்த கலர் கிடைக்கும் அந்தந்த கலர் தான் அமைச்சிருக்கு. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ காலம் நல்லா தானே போச்சு, அதே மாதிரி இனிமேல் நல்லா தான் போகும். நீங்களாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சான்னு சொல்லுங்கள் சரியா?